தமிழ்நாடு முழுவதும் மகா சிவராத்திரி நேற்று இரவு கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடராஜர் ஆலயத்தில் பரதநாட்டிய நாட்டிய அஞ்சலி விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நெய்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டனர். இதேபோல் கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள ஸ்ரீ மன்னீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடும் கோவில் வளாகத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வளாகத்தில் திரண்டு நடன நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். மேலும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள அன்னை மகாலட்சுமி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெண்கள் சாட்டையால் அடிவாங்கி வினோத வழிபாடு செய்தனர். தொடர்ந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் ராணிப்பேட்டையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆற்காடு பாலாற்றங்கரையில் இருந்து வண்ண மலர்களால் ஜோடிக்கப்பட்ட சுவாமி ரத ஊர்வலம் பறை இசை முழங்க மேளதாளங்களுடன் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் கோளாறுபதி நவகிரக கோட்டையில் மகா சிவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள 41 அடி ராஜலிங்கத்திற்கு மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் கிரேன் உதவியுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சிவபக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள வேல்வியூ லிங்க கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பூதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் கோயிலில் திரண்ட பக்தர்கள் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். மேலும் திருவண்ணாமலையில் ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.